இங்க விநாயகம்ங்கிற ஒரு பெரியவரு அவங்க பேரங்குழந்தைய விட ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இவரோட பையனும் பொண்ணும் இவர்கிட்ட வந்து எங்க 2 பேருக்குமே நிறைய கடன் இருக்குப்பா, அதனால நம்ம வீட்டை வித்தரலான்னு சொல்றாங்க. ஏமா நமக்குன்னு இருக்கிறதே இந்த வீடு மட்டும்தான், இந்த வீடையும் நம்ம வித்துட்டோம்னா நடுத்தருல தான் போய் உட்காருவோன்னு அந்த பெரியவரும் சொல்றாரு. இந்த வீட்டை வித்தாச்சுன்னா நம்ம வாடகை வீட்டுல கூட போய் இருக்கலாம், நீ ஏன் கூட 2 நாள் இரு, தங்கச்சி வீட்டுல 2 நாள் இருன்னு அவங்க பையனும் சொல்றான். ஆனா இது எதுக்குமே இந்த பெரியவர் ஒத்துக்க மாட்டாரு, இந்த வீட்டை விக்காதீங்கன்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பெரியவர் ஒரு வேலை விஷயமா ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போயிருப்பாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிவி நியூஸ்ல அந்த காம்ப்ளெக்ஸ் இடிஞ்சு உளுந்துருச்சு, அதுல சிக்கி இறந்து போன எல்லா மக்களுக்குமே கவர்மெண்ட்ல 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம அப்பாவும் அங்கதான் போயிருக்காரு, காம்ப்ளெக்ஸ்ல மாட்டி அவரும் தான் இறந்திருப்பாரு. அப்ப நமக்கும் அந்த 20 லட்சம் ரூபாய் பணம் வரப்போகுதுன்னு அண்ணனும் தங்கச்சியும் பாதி பாதி எடுத்துக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு, யாரான்னு திறந்து பார்த்தா அவங்க அப்பா தான் உள்ள வராரு. இவரை பார்த்த அந்த 2 பிள்ளைங்களுமே சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதானே தெரியல. அவரு உள்ள வந்ததுமே அந்த பேரங்குழந்தைங்க கூட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருந்தவரு அந்த இடத்துலயே மூச்சடைச்சு இறந்தே போயிடுறாரு. அப்ப கூட இவனுங்க அப்பா இறந்து போயிட்டாரேன்னு கவலைப்படுவானுங்களேன்னு பார்த்தா இவர் இறந்து போனனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இவரோட பிணத்தை கொண்டு போய் அந்த காம்ப்ளெக்ஸ்ல போட்டாவது நமக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. இவரை எப்படியாவது தூக்கிட்டு போய் அந்த காம்ப்ளெக்ஸ்ல போடணும்னு என்னென்னமோ பண்றானுங்க. இது எல்லாத்தையுமே அந்த பேரன் ஓரமா நின்னு பார்த்துட்டு இவ்வளவு கேவலமா நீங்க இருக்கீங்களேன்னு கோவப்பட்டு கிளம்பிடுறான். ஒரு பெரிய பிரியாணி சட்டியில இவரை உள்ள உட்கார வச்சு அந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்திலே இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ்ல இவரை ஏத்தி விட்டுறானுங்க. ஆக்சுவலா அது வேற ஒரு பிணத்தை கொண்டு போற ஒரு ஆம்புலன்ஸா இருந்திருக்கும். சுடுகாட்டுக்கு வந்ததும் அந்த பிணத்தோட சொந்தக்காரனுங்க அந்த பிணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இது யாருன்னு தெரியாத ஒரு அனாதை பிணம்னு ஓரமா தூக்கி போட்டு போயிடுறானுங்க. இவருக்கு எல்லாருமே இருந்தும் செத்ததுக்கு அப்புறம் யாருமே இல்லாம ஒரு அனாதை பிணமா ரோட்ல கிடக்குறாரு.